Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ டீம் வர்க் அப்படிங்கிற போயம். இது செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் போயம். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள எல்லா போயமும் பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. வீடியோ நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது டெட் பேப்பர் 1, 2 இல்லை SGT எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த டீம் ஒர்க் அப்படிங்கிற போமை எழுதினவங்க யாரு அப்படின்னா எட்கார்ட் ஆல்பர்ட் கெஸ்ட். அவங்க தான் வந்து இந்த போமை வந்து எழுதியிருக்காங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு போயம்ல நம்ம எதெல்லாம் நோட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த போமோட ஆத்தர், ரெண்டாவது வந்து அந்த போயட்டிக் லைன்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா ரீட் பண்ணும்பா. ரீட் பண்ணா மட்டும்தான் ஏதாவது லைன்ஸ் கொடுத்து கேட்டாங்கன்னா நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டா தட் இஸ் நாட் பாசிபிள். பட் மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஆனா அந்த லைனை ரீட் பண்ணிட்டு அதுல என்ன கண்டென்ட் இருக்கு, அந்த அவுட்லைன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா, பார்க்கலாம். இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில். துணிவும் திறனும் இருக்கிறதெல்லாம் நல்லதுதான். அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி அ கவுண்டட் எ ஸ்டார். ஒரு நட்சத்திரமா உன்னை பாக்குறாங்க அப்படின்னா அதுவும் சிறப்பு தான். பட் த சிங்கிள் டீட் வித் இட்ஸ் டச் ஆஃப் த்ரில். ஒரு சிலிர்ப்பூட்டும் ஒரு செயல் வந்து என்ன அப்படின்னா மந்திரம் தான். என்ன மந்திரமா? டசன்ட் டெல் த மேன் யூ ஆர். நீ யார் என்பது என்ன கூடாது, சொல்லக்கூடாது. பொதுவா இப்ப எல்லாரும் சேர்ந்து விளையாடுறோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம வந்து நம்மளோட செல்ஃப் இண்டிவிஜுவாலிட்டி வந்து காமிக்க கூடாது. சரியா? For there is no one lone hand in the game we play. We must work to a bigger scheme. அதாவது நாம வந்து நமக்காக வேலை, இப்போ ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னா அந்த கேம்ல வந்து நம்மளுடைய டீமுக்காக தான் என்ன செய்யணும், நம்ம வேலை பார்க்கணும். சரியா? And the thing that counts in the world today is how do you pull with the team. அதாவது வந்து நம்ம எப்படி அந்த டீமை வந்து புஷ் பண்ணி கொண்டு போறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. They may sound your praise and they call you great. They may single you out for fame. அந்த குழுல உள்ளவங்க நீ நல்லா பண்ணாங்கன்னா பாராட்டுவாங்க. உன்னை தனியா கூட நீ நல்லா பண்ணிருக்கன்னு பாராட்டுவாங்க. ஆனா என்ன சொல்றாரு? பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட். ஆனா நீ அங்க பணியாற்றும் போதோ இல்ல அங்க விளையாடும் போதோ நீ அந்த மனுஷங்கள ஒருத்தங்களா வேலை பார்க்கணும். சரியா? ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். நம்ம டீமோட சேர்ந்து வேலை பார்க்கல அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டிப்பா வின் பண்ண முடியாது. அங்க போய் என்னோட இண்டிவிஜுவாலிட்டியை நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துருந்தா அது நல்லா இருக்காது. மேபி இப்போ அந்த அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன நடக்கும், நம்ம ஒரு கேம்ல ஜெயிச்சமா தோத்தமாங்கிறதா முக்கியம். அங்க நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணேன்னு கதையே வராது. கரெக்ட் தானே? இப்போ நம்ம எக்ஸாமே இருக்கு, எக்ஸாம்ல நம்ம வந்து நம்ம வந்து ஜெயிச்சோம்னா தான் அது கணக்குல வரும். நான் நல்லா படிக்கிறேன், நான் நல்லா படிக்கல அப்படின்னா அது வந்து கணக்குல வரவே வராதுல்ல. அது மாதிரிதான் இப்போ ஒரு டீம்ல பிளே பண்ணும்போது உங்களோட இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது அங்க தேவையே இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே டீமுக்கு என்ன வேலை பார்க்கறங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓ நெவர் த ஒர்க் ஆஃப் லைஃப் இஸ் டன் பட் த மேன் வித் ஏ செல்ஃபிஷ் ட்ரீம். அதாவது நமக்கு நிறைய கனவு இருக்கும். சரியா? பட் அந்த செல்ஃபிஷோட ட்ரீம் எல்லாம் வந்து என்ன சொல்லக்கூடாது, இங்க வந்து புகுத்தக்கூடாது. ஃபார் த பேட்டில் இஸ் அ லாஸ்ட் ஆர் த பேட்டில் இஸ் வான் பை த ஸ்பிரிட் ஆஃப் டீம். அதாவது அவர் என்ன சொல்றாரு, நமக்கு ஒரு டீம் ஸ்பிரிட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியுமா, கண்டிப்பா வந்து அந்த பேட்டில வந்து ஜெயிக்க முடியுமா. சரியா? யூ மே திங்க் இட் ஃபைன் டு பி பிரைஸ்ட் ஃபார் ஸ்கில் பட் கிரேட்டர் திங் டு டூ இஸ் ட்ரூ செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில் ஆன் த கோல் தட் இஸ் ஜஸ்ட் இன் த வியூ. அதாவது நம்ம வந்து அந்த இடத்துல வந்து டீமா ஜெயிக்கும் போது அதோட பேரே வேற. அதை விட்டுட்டு நம்மளோட ஏம் இதுதான், நான் வந்து என்னோட இண்டிவிஜுவாலிட்டி இப்படிதான் காமிப்பேன் அப்படின்னு டீமா வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடாது. சரியா? அதை தான் சொல்றாங்க. இஸ் டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில் ஆன் த கோல்ஸ் தட் இஸ் ஜஸ்ட் இன் வியூ. இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோஸ் மேன் டு ஸ்கோர் வென் ஹிஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீம். இட் இஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஆர் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம். அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஒருத்தர் வெல்றதுக்கு ஹெல்ப் பண்றதுல இருந்து நம்ம என்ன பண்ணணுமா, ஒரு டீமுக்குள்ளன்னு போயிட்டா நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கறத என்ன பண்ணிடணுமா, மறந்துடணுமா. நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டிங்கிற ஒரு விஷயத்தையே என்ன பண்ணிடணுமா, மறந்துடணும். நம்ம வந்து யாருக்காக வேலை பார்க்கணும், அந்த டீமுக்காகவும் டீம்ல உள்ள மற்றவங்களுக்காகவும் தான் உழைக்கணுமா. அதுல போயிட்டு என்னோட இண்டிவிஜுவாலிட்டியை காமிக்கிறேன் வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப டீம் ஒர்க்குங்கிற போயம்ல இதுல வந்து பெருசா வந்து அன்னோன் வெக்காபுலரி வேர்ட்ஸோ இல்ல வந்து அண்டர்லைன் பண்ணி படிக்கிற மாதிரியோ இல்ல. இருந்தாலும் நம்ம பேக் சைட்ல இருக்க வெக்காபுலரியை கண்டிப்பா படிச்சு தானே ஆகணும். பார்க்கலாம். டீட் அப்படின்னா என்னன்னா ஆக்ட் அச்சீவ்மெண்ட் சொல்லுவாங்க. டீட் அப்படிங்கிறது என்னதுனாப்பா
ஆக்ட் அச்சீவ்மெண்ட் தான் சொல்லுவாங்க. ஸ்கீம்ங்கிறது என்னது? பிளான். சரியா? அடுத்து ஃபேம் அப்படிங்கிறது க்ளோரி. க்ளோரிங்கிறது ஃபேம்ங்கிறது என்னது? ஃபேமஸ் ஆகுறதுன்னு சொல்லுவோம்ல, ஃபேமஸ் ஆகுறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்து மேட். மேட் அப்படிங்கிறது கம்பெனியன் ஆர் பார்ட்னர். சரியா? ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க இல்லது நமக்கு துணையாக இருக்கிறவங்கள தான் என்ன சொல்லுவோம்? மேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்பிரிட். ஸ்பிரிட்டுங்கிறது செல்ஃப் டிட்டர்மினேஷனோட இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, என்கரேஜ்மெண்டோட சொல்றோம்ல, அதுதான். முடியும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுதான். அடுத்து ஆர்ங்கிறது இப்ப இருக்கிற ஓவருக்கு பதிலா நம்ம இதுக்கு முன்னாடியும் ஒரு போயம்ல பார்த்தோம். டத் அப்படிங்கிறது டஸ்க்கு இன்ஸ்டெட் ஆஃப் டஸ், nowadays they are using that like that. ஓவருக்கு பதிலாக அவங்க ஓர் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்றாங்க. சரியா? அப்ப இந்த போயம்ல என்ன அப்படின்னா டீமை பத்தி சொல்லியிருக்காங்க. நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியை ஒரு டீமா வேலை பார்க்கும்போது காமிக்க தேவை கிடையாது. அந்த இடத்துல நம்ம டீமுக்காக மட்டும்தான் உழைக்கணும். இப்ப அந்த நம்ம குழுவா இருந்து ஒருவேளை தோத்துட்டா கூட அங்க நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி பேசப்படலாம், நம்மளோட எல்லாரும் பாராட்டலாம், நீங்க இப்படி விளையாடணும். ஆனா நம்ம ஜெயிக்கலன்னா ஜெயிக்கல தானே, அஸ் அ டீமா நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம்ல. ஸோ அதை தான் அவர் சொல்றாரு, அஸ் அ டீமா இருக்கும்போது நீங்க கண்டிப்பா வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. வேற ஒன்றும் இல்லை. இந்த போயட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இவரை பத்தின இன்ஃபர்மேஷன் ஒரு 3 இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் began his illustrious career in 1895 at the age of 14. அதாவது எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் வந்து எந்த வயசுல வந்து அவருடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணாராம்? 14 வயசுல அவருடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணாரா. எந்த வருஷம் ஸ்டார்டிங்ல? 1895. 1895ல 14th ஏஜ்ல அவருடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணாராம். சரியா? when his work first appeared in Detroit Free Press. அவருடைய ஒர்க் அவருடைய ஒர்க் வந்து முதல்ல எப்போ தெரிஞ்சது? Detroit Free Press. And one more thing, his column was syndicated in over 300 newspaper. அவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து 300 நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. and he came to be known as the poet of the people. மக்களுக்கான போயட்டர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்களாம்? எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட் தான் சொல்லுவாங்களாம். சரியா? and one more thing, Gust was made poet laureate of Michigan, the only poet to have been awarded the title. His poems often had an inspirational, optimistic view of everyday life. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் தான் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப இவருடைய போயம்லாம் வந்து ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கும், ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த போயம்ல டீம் ஒர்க்கை பத்தி கொடுத்துருக்காங்க, வெக்காபுலரி, அதுக்கப்புறம் இந்த போயட் ஆஃப் த பீப்புள்னு யார் அழைக்கிறோம் அப்படின்னா எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட். அவர் எந்த வயசுல தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா 14 வயசுல ஸ்டார்ட் பண்ணாரு. இயர் எந்த இயர் அப்படின்னா 1895. அதுக்கப்புறம் த போயட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு யார் அழைப்போம் அப்படின்னா எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, அது என்னது? போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன் அப்படிங்கிற ஒரு அவார்டு அவருக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அவ்வளவுதான் இந்த போயம்ல. அதுக்கப்புறம் இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடி இருக்கிறதும் ரொம்ப முக்கியம்னு. ஸோ இதுல பாருங்க, கான்ட்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ஷன் இஸ் அ ஷார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் த omitted letters often replaced in English by apostrophe. அதாவது ஒன்றும் இல்லப்பா, சில இட் இஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? இட்ஸ்னு எழுதுவோமா? அப்ப இதை டசன்ட்ங்கிறத இதுல எப்படி எழுதுவோம்? டஸ் நாட்னு எழுதுவோம். சரியா? டசன்ட்ங்கிறத இதுல எப்படி எழுதுவோம்? டஸ் நாட் எழுதுவோம்ல, டஸ் நாட்னு எழுதுவோம்ல, அத மாதிரி எல்லாத்துக்குமே வந்து எப்படி அடுத்து தேர் இஸ், அதுல தேர்ஸ்னு இருக்கு, தேர்ஸ் எப்படி எழுதுவீங்க? தேர் இஸ். கரெக்டா? தேர் இஸ்னு எழுதணும். சரியா? தேர் இஸ்னு தேர்ஸ்னு இருக்கு, நம்ம எப்படி எழுதணும்? தேர் இஸ்னு எழுதணும். அடுத்து இங்க யூ வில் எப்படி எழுதுவோம்? யூ போட்டு அப்பாஸ்ட்ரபி போட்டு எல். கரெக்டா? டபுள் எல் போடுவோம் இல்லையா? சோ இந்த மாதிரி தான். இப்ப இதுல தேர்ட்ஸ் என்ன போடுவோம்? that is அப்படின்னு போடுவோம். அடுத்து ஐ ஹாவ் என்ன போடுவோம்? ஐ போட்டு அப்பாஸ்ட்ரபி போட்டு டபுள் கொட்டேஷன் போட்டு ஹச் போடுவோம். அடுத்து he டி அப்படின்னு இருந்தனா he would-னு அர்த்தம், he had-னு அர்த்தம். சரியா? இங்க பாருங்க, இதுல வந்து he would-னு அர்த்தம், he would-னாலும் இதுதான் போடுவோம், he had-னாலும் இப்படிதான் போடுவோம். சரியா? அடுத்து ஆரண்ட்னா ஆர் நாட்னு அர்த்தம், ஆரண்ட்னா ஆர் நாட். இதெல்லாம் ஈஸியானதான், இருந்தாலும் நம்ம எதையுமே பார்க்காம போயிடக்கூடாது இல்லையா? அடுத்து he has எப்படி எழுதுவோம்? he போட்டு 2 அபாஸ்ட்ரபி போட்டு எஸ். சரியா? எதையுமே பார்க்காம போகாதீங்க, ஈஸி கஷ்டம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு போங்க, அதுதான் நமக்கு நல்லது. சரியா?
won'tங்கிறது என்னது? will notோட past form தானே won't. will will not. okay, then cannot எப்படி எழுதுவோம்? can't னு எழுதுவோம், right? சரியா? அதுதான் I have என்ன எழுது? I have மட்டும் எப்படி எழுதுவோம்? I இப்படிதான் எழுதுவோம். சரியா? அடுத்து இந்த போயம்ல பாருங்க, read the lines and answer the following question. ஆக்சுவலா அந்த answer the following question காமனா இருக்கிறத நீங்க பார்த்துக்க வேண்டாம். பட் இந்த poetic linesல கொடுத்துட்டு அதுல ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் கொடுத்திருந்தா அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த லைனை கொடுத்து சேம் கொஸ்டின் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? இங்க பாருங்க, what does it stand for here? இங்க இட்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா real victory. It's helping your fellow man to score when his chances hopeless seem. It's forgetting self till the game is over and fighting for the team. அதாவது இட்ங்கிறது இதுல எதை குறிக்குது அப்படின்னா ரியல் விக்டரி. ஒரு நம்ம உண்மையா கிடைக்கக்கூடிய வெற்றியை தான் இதுல வந்து என்ன குறிக்குது? இட். சரியா? ரியல் விக்டரி. அடுத்து ரைமிங் ஸ்கீம். என்ன ரைமிங் ஸ்கீம்? இதுல வரிசையா அது ரைமிங் ஸ்கீம் இல்லையே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆக்சுவலா இதுல ரைமிங் ஸ்கீம் எப்படி இருக்கும்னா ஏபி ஏபின்னு இருக்கும். அதாவது ஸ்கோர் இங்க இருக்கா? ஸ்கோர் தேர்ட்ல பாருங்க ஓ. ஓகேயா? அப்ப இது ரெண்டும் ரைமிங் வேர்டு. அதாவது ஃபர்ஸ்ட் லைன்லயும் தேர்ட் லைன்லயும் ரைமிங் ஒன்னா இருந்து செகண்ட் லைன்லயும் ஃபோர்த் லைன்லயும் ரைமிங் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஸ்கீம்னு சொல்லுவோம்ப்பா? அதை எப்படி சொல்லுவோம்? ஏபி ஏபின்னு சொல்லுவோமா? ஏபி ஏபி. சரியா? ஃபர்ஸ்ட் லைன்லயும் தேர்ட் லைனும் செகண்ட் லைனும் ஃபோர்த் லைனும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா. அடுத்து பாருங்க, whom does they refer to? இங்க தேங்கிறது யாரை ரெஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க தேங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா ஆக்சுவலி இங்க here they refers to onlookers who watches play the game. அதாவது யாரு நம்மளுடைய பிளேஸ பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க தான். சரியா? அடுத்து which line talks about team spirit? இதுல எந்த லைன் வந்து டீம் ஸ்பிரிட்ட பத்தி பேசிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து இந்த லைன் தான் வந்து எதை பத்தி பேசிருக்கு? but you must work with your running mate. இதுதான் வந்து எதை பத்தி பேசிருக்கு அப்படின்னா டீம் ஸ்பிரிட்ட பத்தி பேசிருக்கு. அதுக்கு அடுத்து pick out the rhyming words from the given line. இதுல எதெல்லாம் ரைமிங் வேர்டா வரும்? இதுல எதெல்லாம் ரைமிங் வேர்டா வரும்? கிரேட் மேட் வரும். அடுத்து ஃபேம் கேம் வரும். இதுவும் ஏபி ஏபி மெத்தட்ல தான் இருக்கு. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் கொடுங்க. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம்.